ஒரு ஆக்ரோஷமான அதிமுக திமுக ஒரு பரஸ்பர குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகள் முதல்ல எப்படி எடுத்துக்கிறது? ஷியாம் சார் சொன்னார், இது தொடர்ந்து திமுக அதிமுக இப்படிதாங்க களத்தை இருப்பாங்க, அதை அவங்களே தீர்மானிப்பாங்கன்றது ஒரு பார்வை. இந்த பரஸ்பர குற்றச்சாட்டின் தன்மைகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது திமுக அதிமுக தொடர்ந்து பரஸ்பர குற்றச்சாட்டுகள் வைத்துக் கொள்வார்கள் என்பது தமிழ்நாட்டில் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற ஒரு விஷயம் அது. ஆனால் 21க்கு அப்புறம் கொஞ்சம் ஷிஃப்ட் அதில் இருக்குது, ஒரு டைட்டானிக் ஷிஃப்ட்டுன்னு சொல்லாது. ஷிஃப்ட் என்னன்னா, ஒரு 1.5 வருட காலம் அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகள் காரணமாக அவங்க சரியான ஒரு எஃபெக்டிவான ஆப்போசிஷனாக அவங்க செயல்பட முடியல. ஆக்சுவலாக அவங்களுடைய வழக்கு வம்பு போன்ற விஷயங்கள் அவங்க ஈடுபட்டாங்க. அந்த கேப்பில் அண்ணாமலை பிஜேபி உள்ளே நுழைஞ்சார். அவர் என் மக்கள் யார் தெரியாது, இது திமுக மேலே நிறையா குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள்னு ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கினார். இப்போது அண்ணாமலை சீனில் இல்லை, பாஜக சீனில், பாஜகவே சீனில் இல்லாத மாதிரி, தமிழக பாஜகவே சீனில் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த கேப்பில் தான் இப்போ உள்ள வந்திருக்கார். கடந்த ஒரு 6 மாதமாக தான் ஆக்டிவாக இருக்கார் எடப்பாடி. எனக்கு தெரிஞ்சு 6 மாதமாக தான் அவர் ஆக்டிவாக இருக்கார். அறிக்கைகள்லாம் இல்லை, அது இப்போ பாருங்களேன், அவருடைய ஜென்ரலாக அவரோட அறிக்கைகள் எப்படி இருக்குன்னா, திமுக ஆட்சியில் பெரிய திட்டங்கள் எதுவும் இல்லை, இங்கே வாரிசு அரசியல் நடக்குது, அப்புறம் இங்கே மருத்துவ கட்டுமானங்கள் சரியில்லை, இங்கே நீங்கள் எல்லாத்துக்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொத்து உயர்வு, மின்கட்டண உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டுப்பார். ஒரு சீரியஸான ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அந்த மாதிரியான இப்போது திமுக ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது வைக்கிற குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்குன்னா, ஊழல் குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க, டிவிஎஸ்சியில் போய் புகார் கொடுப்பாங்க, கேஸை போடுவாங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க, தொடர்ந்து அவங்க பேர் அடிபட்டு இருக்கும். அதனால் இப்போ அதிமுக அது மாதிரி பண்ணுதாங்கன்னா, இப்போ அந்த ஊழல் இதுவரையும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட திமுக மேலே திமுக மேலே அதிமுக வச்ச மாதிரி எனக்கு தெரியல. அவங்க மேடையில் பேசுறாங்க, நான் பேசி முடிச்சிடறேன், நீங்க மொத்தமாக பேச சொல்லுங்க. அவங்க பேசுறாங்க, மேடையில் நிறைய பேசுறாங்க சார். திமுக மாதிரியான ஒரு கான்கிரீட்டான ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போய் டிவிஎஸ்ல வைக்கிறதோ இல்லை ஒரு கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே பண்ணுறதில்ல. அதனால ஒரு முறை பேனர்ல ஊழல்னு சொல்லி ஆளுநர் மாளிகைக்கு போனாங்க. ரைட், ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு எடப்பாடி மேல இருக்கிற ஹைகோர்ட்டில் இருக்கிற பெண்டிங்கில் இருக்கிற வழக்குகளோ இல்லை சில மினிஸ்டர்ஸ் மேல இருக்கிற ஊழல் வழக்குகளோ எல்லாமே திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது அவர்கள் டிவிஎஸ்சி மூலமாக இல்லை கோர்ட் மூலமாக ப்ரொசீட் பண்ண ஒரு விஷயங்கள். இவங்க ஒரு ஜெனரலைஸ்டாக போறாங்களே தவிர ஒரு கூர்மைப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் இல்லை. மக்கள் சென்ட்ரிக்கா பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறதை விட மக்கள் தேவை இங்க நிறைவேற்றல, எங்க திட்டத்தை முடக்குறீங்க அப்படி பேசுறாங்க. இப்போ கள்ளச்சாராய விஷயத்துல அவங்க போராட்டம்லாம் நடத்தினாங்க, போதைப் பொருட்கள் எதிராக போராட்டம்லாம் நடத்தினாங்க சார், அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கல. பட் அந்த குற்றச்சாட்டுகளில் என்ன இவங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இவங்க ஒரு ஃபோக்கஸ் ஆகாத ஒரு சூழல் இங்கே ஏன் இருக்குன்னா, இங்கே வேற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, சீமான் விஜய் போன்ற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த பிளேயர்ஸ்லாம் ஈக்குவலி திமுகவுக்கு எதிராக இல்ல, ஈக்குவலி திமுகவுக்கு எதிராக அவங்களும் களமாடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த எதிர்ப்புன்றது 4-5 விதமாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது ஆக்சுவலாக. அதனால ஒரு ஒருத்தருக்கு அது ஃபோக்கஸ். திமுக இருக்கும்போது திமுக மட்டுமே ஏதோ எதிர்கட்சியாக இருந்து அது மட்டுமே அதிமுக மேலே குற்றச்சாட்டுகளை வச்சு எல்லாமே பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது பார்த்தீங்களா, அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. நான் இப்படி கேட்கிறேன், திமுக கூட்டணி கட்சியாக ஒருமித்து இருப்பாங்க, ஒரே தருணத்தில் பல கூட்டணி கட்சிகளும் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம்லாம் நடத்தின தன்மை அவங்க எதிர்கட்சியா இருந்தது, அவங்க அப்படி செயல்பட்டாங்க. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் இருந்தாலும் அவங்களும் போராடுறாங்க. நீ எப்படி மற்ற கட்சிகளோடு போட்டி போடுறாங்க? அதிமுக பெருங்கட்சி இல்லையா, அந்த குரலுக்கு பெரிய குரல் வலு இருக்காது. அதிமுக நான் பெரிய கட்சி இன்னைக்கு 20% ஓட்டு வச்சிருக்கு, அதெல்லாம் நான் மறுக்கல சார். பட் அவங்களுடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு எஃபெக்டிவாக இல்லைன்னா, அன்றைக்கி திமுக மட்டுமே எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு தோற்றம் தெரிஞ்சுது நமக்கு. ஆக்சுவலாக அவங்க எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணாங்க. இவங்களே சொல்கிற மாதிரி, அதிமுகவே சொல்கிற மாதிரி 30,000 போராட்டம் நடத்தினாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே தொடர்ந்து போராட்டங்கள்னு களத்தை சூடாகவே வச்சுருந்தாங்க அவங்க. இவங்களை ஆட்சியில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு டென்ஷனை உருவாக்கிட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக. பட் அந்த மாதிரியான விஷயத்தை எடப்பாடி ஏன் பண்ணலைன்னு நான் கேட்குறேன். நாங்கள் போட்ட திட்டங்களை நீங்கள் மூடிட்டீங்க, இல்லை உங்ககிட்ட திட்டங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறது, இல்லை வாரிசு அரசியல், இதெல்லாம் சகட்டுமே நீ கடந்து போகிற ஒரு குற்றச்சாட்டு. நான் சொல்கிறது என்னன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்கன்னா திமுக கவர்மெண்ட் கொஞ்சம் ஷேக் ஆகணும். ஐயோ, என்னடா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கேன்ட்டு. அந்த மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட நடந்திருக்கா? நடக்கல இருக்கு சார், நீங்க சொல்லுங்க சார். அது உங்க இஷ்டம் சார். நீங்க பேசாம சார் கொஞ்சம் இருங்க சார். நான் கேட்கிறேன், பரப்போர் வைக்கிற குற்றச்சாட்டை நீங்க வைப்பீங்களா? அரப்போரோட சேர்ந்து திமுக பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கு. அரப்போர் சமீபத்தில் வச்ச ஒரு குற்றச்சாட்டுல திமுக நிலை என்ன, அதிமுக நிலை என்ன? ஒரு நிமிஷம். சமீபத்தில் அரப்போர் வச்ச குற்றச்சாட்டுல அதிமுக நிலை என்ன? அதுவே திமுக வரதா அதை இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆக்கி இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க வாய மூடி கம்முன்னு தான் இருந்தாங்க. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா,
இது வந்து அதிமுக என்கிற கட்சி ஒரு எதிர்க்கட்சி ரோலை பண்ணுது, அதுல நான் எந்த விதமான கருத்து வேறுபாடு காணால் அது எஃபெக்டிவா இருக்கானா அது இன்னும் எஃபெக்டிவா இல்ல பாயிண்ட். இப்போ பாயிண்ட் என்னன்னா, அவர் சொன்னது நீட்சியாக எதிர்க்கட்சி தலைவர் வந்து இன்னும் 10% கூட நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பேருந்து பயணம் அது வந்து சரியா பலன் தரல அப்படின்னா, இப்போ பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி அதற்கென்று தனி அமைப்புகள்லாம் இருக்கு. அண்ணா தொழிற்சங்கம்லாம் இருக்கு. அவங்க நினைச்சிருந்தா ஒரு பெரிய அறிக்கை விட்டு இத்தனை பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரே பாயிண்ட் இல்ல வர இப்ப நீங்க 10% தான் நிறைவேற்றி இருக்காங்க, மற்றதெல்லாம் நிறைவேற்றலன்னா ஜெயலலிதா அவர்கள்லாம் இருந்தபோது புள்ளி விவரங்களோடு பட்டியலிட்டு இருப்பாங்க, இந்த இதெல்லாம் நீங்க நிறைவேற்றல அப்படின்னு. அப்படிலாம் செய்யல, ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ண முடியல அப்படின்றது தான் பிரியன் சொன்ன பாயிண்ட். நீங்க அதை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்க பதில் என்ன? இலவச பேருந்து பயணம், பள்ளி மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி, 1000 ரூபாய் உரிமை தொகை, இந்த 3 வந்து கிராமங்களை கடுமையாக சென்றடைந்திருக்கிறது. அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. பயனாளிகளை நான் நேரடியாக எங்கள் ஊர்களில் பார்க்கிறேன். அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா, எந்த தேர்தலுக்காக இதை செய்தோம், எந்த தேர்தலுக்காக இதை செய்தோம்னு சரவணன் கேட்டாரு. எல்லாமே 2026 தேர்தலுக்காக செஞ்சது தானே. மக்களுக்காக ஆட்சிக்கு வருவதற்காக மக்களுக்கு இதையெல்லாம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினோம் மக்களின் நலனுக்காக. இவையெல்லாம் மக்களின் நலனுக்காக. இல்ல, அம்பேத்கர் ஒரு இது பற்றி பேசுகிற போது சொல்றார், எல்லா அரசியல் கட்சிகளினுடைய அதிகாரம் தேர்தலோடு சம்பந்தப்பட்டிருக்கணும், தேர்தல் அதிகாரம் மக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கணும். அதனால இப்படி யோசிப்பதே ஜனநாயகத்தின் சிறப்பு தானே. மக்கள்கிட்ட போய் சேரணும், பதில் சொல்லணும்ன்றதே ஒரு சிறப்பு தானே. தமிழ்நாட்டு தேர்தல் வந்து அரசியல் யுத்தம் மட்டுமல்ல, இது வந்து ஒரு கலாச்சார யுத்தமும் கூட. நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே பாருங்க, சரவணன் ஒத்துக்குவாரு, கலாச்சார யுத்தம். தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதில் யார் சிறந்தவர்கள்? அப்சல்யூட்லி. இது வந்து இளையோடிக்கிட்டே வர்ற விஷயம். அப்போ ஜெயலலிதா அம்மா காலத்திலயும் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலயும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல இல்ல. அதற்காக அவர் போராடவே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. எத்தனையோ மனித சங்கிலி போராட்டங்கள் நான் பார்த்தேன், எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் நான் பார்த்தேன். ஆனால் அதிமுகவோட கல்ச்சுரல் ஃபேப்ரிக்ல ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, தேர்தலுக்கு ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து படு பயங்கரமா வந்து எல்லா களத்தையும் முன்னெடுத்து போவாங்க. இது வந்து 2 காலத்திலும் இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் இப்படிதான் இருந்தது, ஜெயலலிதா காலத்திலும் இப்படிதான் இருந்தது. ஆனால் திமுக எப்போதுமே எதிர்கட்சியாக செயல்படும் போது ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படும். ஏன்னா அந்த களத்தை அவங்க ஆக்டிவா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தொண்டர்கள் வீட்டுக்கு போறது, அவங்க இல்ல விசேஷங்களை கலந்துக்கிறது, கொடியேற்றி வைப்பது. இப்போ உதாரணமாக அறிவாலயம் யாரோட படத்துல எல்லாமே கொடியேற்றி வைத்து இல்லத்துல நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு அதற்கு கல்ச்சுரல் ஃபேப்ரிக் அப்படின்ற இடத்துல எம்ஜிஆர் காலத்தையும் சொல்றீங்க. இப்ப ஜெயலலிதா அவர்கள் காலத்துல எல்லாம் என்ன விமர்சனம்னா, என்ன நீங்க போராட்டமே பண்ணல அப்படின்ற கேள்வி இருந்தது, பேசாமையே இருக்கீங்கன்ன பிறகு விழுப்புரத்துல தொடங்குறாங்க மாநாடு, அப்புறம் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரைன்னு போற பாயிண்ட சொல்றீங்க. ஆனா பிரியன் சொன்னது இன்னைக்கு போட்டியாளர்கள் அதிகமாயிட்டாங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டிய நெருக்கடி இருக்கின்ற இடம் இருக்குல்ல, அதை உணர்ந்து இருக்கிறாங்களா? இன்றைய களம் அப்படிதான் இருக்கா? கடைசி 6 மாசம் ஒர்க் பண்ணா போதும் நம்ம ஜெயிச்சிடலான்ற நிலை இருக்கா? சீமான் வந்து இங்க களத்துல போட்டியாக வந்து எத்தனையோ வருடம் ஆயிடுச்சு. அதற்கு முன்னாடி அமமுக 2019 தேர்தலில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு சதவீதம் வாங்கியிருந்தது. இப்படி பல கட்சிகள் போட்டியாளர்களா களத்துல இருக்கிறது தான், பல முனை போட்டி தான். ஆனால் முதல் 2 யாரு அப்படிங்கறதா இங்க எப்போதுமே கேள்வி. இந்த முதல் 2 வந்து நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த பொலிட்டிக்கல் ஃப்ரேமிங் குள்ள தான் நிப்பாங்க. அதாவது ஒரு சட்டகம். பிரியன் சொன்ன கருத்துக்கு என்ன ஷாம்? அது இன்னும் வலிமையா இருந்திருக்கணும், இன்னும் கூர்மையாக இருந்திருக்கணும், அப்பதான் நீங்க அந்த கூட்டணி அசைச்சு பார்க்க முடியும்ன்றதுக்கு உங்க பாயிண்ட் இல்ல. ஒரு வலிமையான கூட்டணி அமைத்தாலே போதும், அதுவே போதுன்றீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். 6 மாசம் தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே.